கத்தோலிக்கர்கள் மேரிய கடவுளாவே கும்பிடுறாங்க அப்படின்னு புராட்டஸ்டன்ட்டுகள் புகையிறாங்க. அதே போல அன்னை மரியா பாவமில்லாமல் பிறந்தார் என்று கத்தோலிக்கர்கள் சொல்வதையும் அவங்களால சகிச்சுக்கவே முடியல. ஆனா தங்களுடைய இந்த இரண்டு கோபங்களுக்கும் இடையில இருக்கிற மடத்தனமான முரண்பாடு கூட புராட்டஸ்டன்ட்டுகளுக்கு புரியறதே கிடையாது. இயேசுவும் பாவமில்லாமல் தான் பிறந்தார் என்பதையே கண்டுக்காத அதே திருச்சபை அன்னை மரியா பாவமில்லாமல் பிறந்தார் என நம்ப வேண்டும் என்று ஒரு கத்தோலிக்கனுக்கு நிபந்தனையே விதிக்குது. ஏன்னா கடவுள் பாவமில்லாமல் பிறந்தார் என நம்பு என்று ஒரு கத்தோலிக்கனுக்கு சொல்லவே தேவையில்லை. அப்படின்னா அன்னை மரியா பாவமில்லாமல் பிறந்தார் என்று சொல்லும் போதே கத்தோலிக்கர்கள் அவங்கள கடவுளா பார்க்காம ஒரு மனுஷியாகத்தான் பார்க்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். அதே போல இயேசுவை புனித இயேசு என்று எந்த கத்தோலிக்கனாவது சொல்றானா? இயேசுவை புனித இயேசு என்று அழைக்கவே துணியாத ஒரு கத்தோலிக்கன் அன்னை மரியாவை புனித மரியா என்று அழைக்கிறான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? புனிதர் பட்டம் என்பது படைப்புகளுக்குத்தான் பொருந்தும், அதை கடவுளுக்கு கொடுப்பது அபத்தம் என்று ஒரு கத்தோலிக்கனுக்கு நன்றாகவே தெரிகிறது என்று அர்த்தம். மொத்தத்துல அன்னை மரியாவிற்கு கத்தோலிக்கர்கள் கொடுத்திருக்கிற இந்த பட்டங்களே கத்தோலிக்கர்கள் அன்னை மரியாவை கடவுளாக பார்க்கவில்லை என்பதைத்தான் நிரூபிக்கிறது. மரிய வணக்கம் ஒரு அந்நிய தெய்வ வழிபாடு. வானராக்கினி என்று அழைக்கப்பட்ட பாபிலோனிய தெய்வமாகிய இஷ்டார் வழிபாடு தான் கத்தோலிக்கத்தில் மரிய வணக்கம் என்கிற பெயரில் புகுந்திருக்கிறது என்று சொல்லி கத்தோலிக்கர்களை மெல்லுவது புராட்டஸ்டன்ட்டுகளுக்கு ரொம்ப இன்பமான ஒரு பொழுதுபோக்கு. ஆனால் இவங்க கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அது என்னன்னா, ஐசிஸ் என்கிற எகிப்திய பெண் தெய்வமும் அவளது மகனான ஹோரஸும் தான் கிறிஸ்தவத்தில் மரியாவாகவும் இயேசுவாகவும் ஆகியிருக்காங்கன்னு நாத்திகர்கள் சிலர் சொல்றாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அல்லது மித்ரா என்கிற பெர்ஷிய தெய்வத்தை தான் கிறிஸ்தவர்கள் இயேசு என்கிற பெயரில் வழிபடுறாங்கன்னு வேறு சில நாத்திகர்கள் சொல்றாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதெல்லாம் மடத்தனமான கற்பனை. ஹோரஸுடனும் மித்ராவுடனும் இயேசுவுக்கு சில ஒற்றுமைகள் இருக்குங்கிறதாலேயே ஹோரஸும் மித்ராவும் தான் இயேசுவாக ஆனாங்கன்னு சொல்றது மடத்தனம் அப்படின்னு தானே நீங்க சொல்வீங்க. அப்படின்னா இஷ்டாருக்கும் புனித மரியாவிற்கும் பரலோக ராணி என்கிற ஒரே ஒரு பட்டப்பெயரில் ஒற்றுமை இருக்குங்கிறதுக்காக பாபிலோனிய இஷ்டார் தான் கத்தோலிக்கர்களின் மரியாவாக ஆனால்னு சொல்வது மட்டும் ரொம்ப அறிவாளித்தனமா? இதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல விரும்பல. வரலாற்றின் விடியற்கால இருட்டில் தோன்றிய கிறிஸ்துவை அந்நிய தெய்வ காப்பின்னு சொல்றவங்களையே நீங்க மடையர்கள்னு சொல்வீங்கன்னா, வரலாற்றின் முற்பகல் வெளிச்சத்தில் மலர்ந்த மரிய வணக்கத்தை இஸ்டார் வழிபாடு என்று சொல்கிற உங்களை பைத்தியங்கள்னே சொல்லலாம் தானே? இல்ல இருட்டுல எரும மாட்டையே கண்டுபிடிச்சிட்டு பகல்ல பசுமாட்டை கூட கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ற உங்களை காரிய குருடர்கள்னே சொல்லலாம் தானே? இயேசுவுக்கு சகோதரர்கள் இருந்தாங்க என்று பைபிள் சொல்லும் போது மரியாள் எப்படி நித்திய கன்னியாக இருக்க முடியும் என்று புராட்டஸ்டன்ட்டுகள் கேட்கிறாங்க. ஆனா அந்த சகோதரர்கள் எல்லாம் அன்னை மரியாவிற்கு பிறந்தவர்கள் அல்ல. 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட யாக்கோபின் சுவிசேஷம் சொல்லுவது போல அவர்கள் யோசேப்பின் முதல் மனைவிக்கு பிறந்தவர்களாகவோ அல்லது இயேசுவிற்கு ஒன்றுவிட்ட சகோதரர்களாகவோ இருந்தாகணும். சுருக்கமா சொன்னா இயேசுவினுடைய பங்காளிகளை தான் பைபிள் சகோதரர்கள் என்று சொல்லுகிறது என்பதுதான் கத்தோலிக்கர்களுடைய பதில். ஆனா இதெல்லாம் சுத்தமான உருட்டுங்க. அது எப்படி பங்காளிகளை போய் பைபிள் சகோதரர்கள் என்று சொல்லும் என்று புராட்டஸ்டன்ட்டுகள் கேட்கிறாங்க. இவங்க கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அது என்னன்னா, இயேசுவினுடைய தகப்பனாராகிய யோசேப்பின் அப்பா பெயர் யாக்கோபு என்று மத்தேயுவின் சுவிசேஷம் சொல்லுது. ஆனா லூக்காவின் சுவிசேஷமோ யோசேப்பின் அப்பா பெயர் ஏலி என்று சொல்லுது. அப்ப இந்த ரெண்டுல எது உண்மை? யோசேப்பின் அப்பா பெயர் யாக்கோபா இல்ல ஏலியா? மத்தேயுவில் இருப்பது இயேசுவின் தந்தை வழி வம்ச வரலாறு, லூக்காவில் இருப்பதோ இயேசுவின் தாய் வழி வம்ச வரலாறு. அந்த தாய் வழி பட்டியலில் வரும் ஏலி உண்மையில் மரியாளினுடைய தகப்பன் தான். ஆனா ஆண் பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு மருமகன்களே வாரிசாக ஆவது ஒரு யூத வழக்கம். அந்த வழக்கத்தின்படிதான் யோசேப்பின் மாமனாரான ஏலி யோசேப்பின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறார் என்று புராட்டஸ்டன்ட்டுகள் பதில் சொல்றாங்க. இந்த இடத்துல என்னுடைய கேள்வி என்னன்னா, மாமனாரத்தான் பைபிள் தகப்பன் என்கிறது என்பதையே நம்புற நீங்க பங்காளிகளைத்தான் பைபிள் சகோதரர்கள் என்கிறது என்பதை மட்டும் உருட்டு என்று சொல்வது எந்த ஒரு நியாயம்?